Hi viewers, welcome back to another awesome video. President Zelensky said that Russia plans to use tactical nuclear weapons. He says many things. And Depends that he has used depends on chemical what he weapons. drinks or what he smokes. He says many things. உக்ரைன் மற்றும் ஜெலன்ஸ்கியின் தீய கனவு முழுவதுமாக அளிக்கப்பட்டிருக்கு. இந்த 3 ஆண்டு கால போரின் முடிவு இப்போ அமெரிக்கா ரஷ்யா இருதரப்பு சந்திப்பில் எட்டப்பட்டிருக்கு. எதற்காக உக்ரைன் போரின் முடிவை பற்றிய பேச்சுவார்த்தை சவுதி அரேபியாவில் நடத்தப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐரோப்பாவில் இல்லாத நாடுகளா? இதற்கு பின்னாடியும் ட்ரம்பின் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான் ஒழிஞ்சிருக்கு. எல்லாமே ரொம்ப ஹாட்டான செய்திகள். ஸோ ஃபேனையோ ஏசியோ போட்டு கூலாக உட்காந்து இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். 2022 பிப்ரவரி மாதம் போரிஸ் ஜான்சன் முன்னாள் பிரிட்டன் பிரதமர் உதவியுடன் தொடங்கப்பட்ட ரஷ்யாவுக்கு எதிரான யுத்தத்தில் கடந்த பைடன் அரசாங்கமும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் ரஷ்யாவின் பெருமுதலைகளை குறிவைக்கிறது, ரஷ்யா ஆயிலுக்கு ப்ரைஸ் கேப் போடுறது, ரஷ்யாவிற்கு பல பொருளாதார தடைகள் போடுறது அப்படின்னு உக்ரைனை பயன்படுத்தி ரஷ்யாவை வீக் பண்ணலான்னு கணக்கு போட்டு ஏற்கப்பட்டது தான் இந்த உக்ரைன் போர். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் எங்கே ஸ்லோ பண்ணணுமோ அங்கே ஸ்லோ பண்ணியும், எங்கே வேகம் கூட்டணுமோ அங்கே கூட்டியும் போரின் சூட்சமத்தை தெரிஞ்சு 58 நாடுகளுக்கு எதிராக சுமார் 3 ஆண்டு காலமாக சமாளித்து நிற்கிறாங்க ரஷ்யர்கள். இதற்கு இணையாக உக்ரைனுக்கு உதவிய 58 நாடுகளின் ஆயுத நிறுவனங்களும் கொளுத்த லாபம் அடைஞ்சிருக்காங்க. ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் கொலாப்ஸ் ஆனது, நேரடியாக உலக வர்த்தக வாணிபத்தில் எதிரொலிச்சது. இதெல்லாம் போரின் விளைவாக நடந்த சம்பவங்கள். ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு இந்த போர் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும்னும், அந்த முடிவு ரஷ்யாவுக்கு சாதகமாக இருக்கும்னும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை போரின் நேரடி ஆளான உக்ரைன் இல்லாமல் சவுதியில் வச்சு அமெரிக்கா ரஷ்யா இடையே சுமூகமாக இதற்கான முடிவு எட்டப்பட்டிருக்கு. ஹை லெவல் டெலிகேஷன்ஸ் ரஷ்யாவின் ஃபாரின் மினிஸ்டர் செர்கி லாவ்ரோவ், யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவங்க நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி, அவங்க அதிபர்களை ரெப்ரசன்ட் பண்ணி சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போருக்கான சீஸ்ஃபயரை கொண்டு வந்திருக்காங்க. பேச்சுவார்த்தையின் முடிவில் எட்டப்பட்ட செய்திகள் என்ன அப்படிங்கிறத 3 கட்டங்களாக பிரிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. எ சீஸ்ஃபயர், எலெக்ஷன் இன் உக்ரைன், சைனிங் ஆஃப் எ ஃபைனல் அக்ரிமெண்ட். இதுதான் 3 கட்டமாக பிரித்து போகிற முடிவுக்கு கொண்டு வரதுக்காக அமெரிக்கா மற்றும் ரஷ்யா எடுத்த முடிவுகள். முதற்கட்ட அமைதிக்காக உடனடியாக தற்காலிக போர் நிறுத்தம் இரு தரப்பினரிடையே அமல்படுத்தப்பட போகுது. இந்த தற்காலிக போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி உக்ரைனின் எக்ஸ்பயரான அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு மாற்றாக மக்களால் புதிய அதிபர் உக்ரைனில் தேர்வு செய்யப்பட இருக்கிறார். உக்ரைனில் அடுத்த எலெக்ஷன் நடக்க இருக்கு. அப்படி தேர்வு செய்யப்படுபவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு பக்கம் வாலாட்டக்கூடிய நபராக இருப்பார். அவர் அமெரிக்கா பக்கமோ இல்லை ரஷ்யா பக்கமோ வாலாட்டக்கூடிய நபராக தான் இருப்பார். அப்படிப்பட்ட நபரை தான் அடுத்த பிரதமராக அங்கே தேர்வு செய்யப்பட போகிறார். மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு எலெக்ஷன் வர இருக்கும் உக்ரைன் எலெக்ஷனாக தான் இருக்க போகுது. ஒன்ஸ் ஜெலன்ஸ்கி தூக்கி எறியப்பட்டு புது அதிபர் வந்தவுடன் முழுமையான போர் நிறுத்தம் அங்கே அமல்படுத்தப்படும். இதுதான் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் மார்க்கோ ரூபியோ, செர்கியோ லாவ்ரோவ் ஒட்டுக்கிட்ட இவர்களால் ஒத்துக்கப்பட்ட உக்ரைனுக்கான சீஸ்ஃபயர். இதற்கு ஜெலன்ஸ்கி சம்மதிப்பாரா, ஐரோப்பிய ஒன்றியம் சம்மதிக்குமா அப்படின்லாம் தெரியாது. ஆனால் இவங்களை அடக்கக்கூடிய சக்தி, பவர் ட்ரம்ப்புக்கு இருக்குது. இல்லைனா ஜெலன்ஸ்கி இல்லாமையே உக்ரைன் பற்றின முடிவை அமெரிக்கா முடிவு பண்ணுமா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்கள். இன்னும் ஃப்ராங்காக சொல்லணும்னா ஜெலன்ஸ்கியை ஒரு மனிதராகவே ட்ரம்ப் மதிப்பதில்லை. ரஷ்யாவை விடுங்க, அவங்க எப்பயுமே அவரை மதிக்கிறதில்லை. பேச்சுவார்த்தையில் இது மட்டும்தான் நடந்ததா அப்படின்னு கேட்டால் இதுவும் நடந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதோட முதன்மையான செய்திகள் அமெரிக்கா ரஷ்யா உறவில் பலவும் இருக்குது. சும்மா உதாரணமாக சொல்கிறேன் பாருங்களேன். இரு நாட்டு உறவில் ஏற்பட்ட விரிசலை எப்படி ஓட்டணும், எப்படி இரு நாட்டு உறவை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற டிஸ்கஷன் அங்கே செய்யப்பட்டிருக்கு. சொன்னால் நீங்களே நம்ப மாட்டீங்க. ரஷ்யாவின் காஸ்ப்ரோம் ஆயில் நிறுவனத்துடன் அமெரிக்கா இணைய போகுதாமா. ரஷ்யாவிலிருந்து வெளியேறிய கொக்கோகோலா, மெக்டொனால்ட்ஸ், ஃபோர்ட் போன்ற நிறுவனங்களை அமெரிக்கா மீண்டும் நீங்கள் அங்கே போய் உங்களுடைய வணிகத்தை தொடங்குங்க அப்படின்னு அமெரிக்கா உங்களுக்கு அழுத்தம் தரப்போகிறாங்க. அமெரிக்காவின் தூதரகம் ரஷ்யாவில் தொடங்கப்பட இருக்கான். இனிமேல் ஃபர்தராக இந்த உக்ரைன் சீஸ்ஃபயரை அங்கே வச்சு தான் பேச போகிறதாகவும் செய்திகள் வந்திருக்கு. இது மாதிரி பல ஆச்சரியமான திட்டங்கள் இரு நாட்டு உறவை மீட்டெடுக்கிறதுக்காக மார்க்கோ ரூபியோ, செர்கியோ லாவ்ரோவுக்கு டிஸ்கஷன் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் மீட்டிங்கோடைய அஜெண்டாவாக இருந்திருக்கு. அதில் ஒரு பகுதி தான் உக்ரைனுக்கான சீஸ்ஃபயர். இதற்காக இந்த பேச்சுவார்த்தையை நடத்த அமெரிக்கா சவுதி அரேபியாவை தேர்வு செஞ்சாங்க. வேற நாடே இல்லையா? குறிப்பாக ட்ரம்ப் சவுதி அரேபியாவை இதற்கு தேர்வு செஞ்சதற்கு பின்னாடி மிகப்பெரிய திட்டம் மறைஞ்சிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ட்ரம்ப் மற்றும் புட்டினின் சந்திப்பும் இங்கே தான் சவுதி அரேபியாவில் தான் நடக்க இருக்கு. ஆனால் ஏன் சவுதி அரேபியா? ஒரு கேள்வி வருதா? எப்பயுமே அமைதி பேச்சுவார்த்தை, முக்கிய முடிவுகள் போன்ற நடவடிக்கைகள் எல்லாமே ஜெனீவா, சுவிட்சர்லாந்து போன்ற நடுநிலையான நாடுகளை வச்சு தான் நடத்தப்படும், இருக்கப்படும். ஆனால் இந்த வாட்டி குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில் ஐரோப்பாவின் நிலைப்பாடும் ரஷ்யாவுக்கு எதிராக இருப்பதால்
அங்கே ட்ரம்ப் மற்றும் புட்டினின் சந்திப்பு நடத்தப்படுவது உசிதமாக இருக்காது. மேலும் அங்கே வச்சு உக்ரைனுக்கான சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தை நடந்தால் அது கண்டிப்பாக வெற்றியில் போய் முடியாது, அது தோல்வியில் தான் முடியும் அப்படின்னு உணர்ந்த காரணத்தினாலேயும், மோர் ஓவர் தட் சவுதி அரேபியா ICJ இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு கீழே இல்லாத காரணத்தால் தே ஆர் நாட் எ பார்ட் ஆஃப் ICJ. ஸோ புட்டின் சவுதிக்கு சென்றால் தான் கைது செய்யப்படுவோமா அப்படிங்கிற பயம் அவருக்கு இருக்காது. போனாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சவுதி ICJல இல்லாத காரணத்தால் புட்டின் அங்கே போனால் நம்ம கைது செய்யப்படுவோமா அப்படிங்கிற அச்சம், தேவையில்லாத பயம் அவருக்கு ஏற்பட போவதில்லை. ஸோ ஒரு ஸ்மூத் ப்ராசஸ். தொடர்ந்து 2023-2024 ரஷ்யா உக்ரைனுக்கு இடையே பிரிசனர் ஸ்வாப் நடக்கவும் சவுதியின் பங்கு அபரிதமாக இருந்திருக்கு. முக்கியமாக இந்த பிரிசனர் ஸ்வாப்பில் அமெரிக்காவின் ஜெர்னலிஸ்ட் ஒருவர் ரஷ்யாவால் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரையும் இந்த பிரிசனர் ஸ்வாப்பில் ரஷ்யா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு MBS முகமது பின் சல்மானின் முயற்சி தான் காரணம் அப்படிங்கிறதும் வல்லுநர்களின் கூற்றாக இருக்கு. இந்த பாயிண்ட் தான் அமெரிக்காவை சவுதி பக்கம் திரும்ப வச்சிருக்கு. 2017 அதிபரான ட்ரம்ப் தன்னோட முதல் பயணமாக சவுதிக்கு தான் போனார். அப்ரஹாம் அக்கார்டுங்கிற பிளானையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். இது மத்திய கிழக்கு நாடுகளிடையே சவுதியின் அந்தஸ்தை உயர்த்தினது. இப்போ மீண்டும் அதிபரான ட்ரம்ப் தன்னோட முதல் விஜயத்தை சவுதிக்கு மேற்கொள்ளணும்னா சுமார் 500 மில்லியனுக்கு சவுதி அமெரிக்காவிடம் வர்த்தகம் செய்யணுங்கிற கண்டிஷன் ஒன்றையும் சந்திப்பில் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார். சவுதியும் இதற்கு ஒத்துக்கிட்டு அடுத்த 4 ஆண்டுகளில் சுமார் 450 மில்லியனுக்கு அமெரிக்காவில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 1 ட்ரில்லியனை நோக்கி நகரும் அப்படின்னு தான் பலராலும் எதிர்பார்க்கப்படுது. மீண்டும் அப்ரஹாம் அக்கார்டை கையில் எடுத்து சவுதிக்கு ஈடான வணிகம் மற்றும் வர்த்தகம் அமெரிக்காவிடம் சவுதி செய்யணும், அது ட்ரம்ப் மூலமாக நடக்கணும் அப்படின்னும் சவுதி விரும்புவதாகவும் செய்திகள் இருக்குது. ட்ரம்ப்புக்கு சவுதியில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், பதிலுக்கு சவுதி தான் மத்திய கிழக்கு நாடுகளில் பலம் வாய்ந்த பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கணுங்கிற ஒரு ஆசையில் இருக்கிறாங்க. இதற்கான தொகையாக ட்ரம்ப் கேட்பது 500 மில்லியன் வர்த்தகம். மேலும் ரஷ்யாவுக்கு பீஸ் டாக் சவுதியில் வச்சு நடப்பதனால என்ன நடக்கும்னா சவுதிக்கு மிகப்பெரிய இமேஜ், குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளிடையே உயரும். பார்த்தியா, ரஷ்யாவும் எனக்கு நண்பன் தான், அமெரிக்காவும் எனக்கு நண்பன் தான் அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவுக்கு தன்னோட அந்தஸ்தை மத்திய கிழக்கு நாடுகளிடையே காட்டும். ஏன் ட்ரம்ப் அண்ட் புட்டின் 1 மணி நேரம் ஃபோன் கால் பேசி சவுதியில் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க? அங்கே வச்சு பிரச்சனையை முடிக்கலான்னு ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாமே பிஸ்னஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கேள்விப்பட்ட உங்களின் கருத்துக்கள் என்ன? ஸோ இன்றைக்கான காணொலியில் 2 முக்கியமான செய்திகளை பார்த்துருக்கோம். ஒன்று, மார்க்கோ ரூபியோ மற்றும் செர்கி லாவ்ரோவ் இடையே நடந்த பேச்சுவார்த்தைகள் அவங்க நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி இந்த சீஸ்ஃபயரை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவெடுத்த செய்தி. 2வது, எதற்காக சவுதி அரேபியா புட்டின் மற்றும் ட்ரம்பின் சந்திப்புக்கான இடமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு, சவுதி அரேபியாவை மையமாக வச்சு சீஸ்ஃபயருக்கான பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க அப்படிங்கிற எல்லா செய்திகளுமே இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதை பற்றின கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் வரவேற்கப்படுகிறது. ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம். நன்றி, வணக்கம்.